ஏசாயா தீர்க்கதரிசின்ற புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம். அநேகமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். அந்த வசனத்தில் முக்கியமான விஷயம் தேவன் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இதில் சில நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி வரலாம். நான் இதை தியானிக்கிற பொழுது எனக்குள்ளே வந்த கேள்வி, இது பல பேருக்கு உங்களுக்கும் வந்திருக்கலாம். நீ பயப்படாதே என்று சொல்கிறதுக்கும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்கிறதற்கும் என்ன சம்பந்தம்? அவர் என்னோடு இருக்கிறார் என்றதால் எப்படி பயம் எனக்கு இல்லாமல் போக முடியும் என்று சொல்லி சில நேரத்தில் நான் யோசிக்கலாம். ஏனெண்டா சில நேரத்தில் யோசிக்கலாமே, சில நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே நாங்கள் போகிறோம். நாங்கள் பயப்படக்கூடாது, தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று தெரிந்தாலும் கூட இந்த வசனத்தை நாங்கள் எடுத்து தியானித்து ஜெபித்தாலும் கூட நம்மையும் அறியாமல் சில நேரத்தில் அந்த பயம் வருகிறது உண்டு. ஆனால் அந்த பயத்தை எப்படி மேற்கொள்ளலாம்? அவர் சொல்லி இருக்கிறதற்கும் பயத்தை மேற்கொள்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் உண்டு என்றதை நாங்கள் தியானிக்கிறது, அதை தெரிஞ்சு கொள்வது நல்ல. அதை தெரிஞ்சு கொண்டு நாங்கள் ஜெபிக்க அது பல அது நிச்சயமாகவே வல்லமையான ஒரு ஜெபமாக நம்மை அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்க முடியும். பாருங்கள், இதை குறித்து நாங்கள் பார்க்க முதல் ரெண்டு முக்கியமான விஷயத்தை, இதில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான விடயத்தை உங்களோடு கூட வலியுறுத்த விரும்புகிறேன். முதலாவது, எங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தீமையான சூழ்நிலைகளை, தீமையான காரியங்களை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. தீமை நடக்காமல் நம்மளோட வாழ்க்கையில் இருக்க போகிறது கிடையாது, முதலாவது. ரெண்டாவது, எந்த தீமையான சூழ்நிலைகளும், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எந்த தீமையான சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் தேவன் நம்ம குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை தடுக்கவோ தாமதப்படுத்தவோ முடியாது. அதில் மிக மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இதோட தொடர்புடைய ஒரு முக்கியமான விடயம் என்னென்னா, தேவனை பொறுத்த மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த தீமையான விஷயங்களும் அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை, ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய காரியம் இல்லை. பாருங்கள், யோசேப்புன்ற வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். யோசேப்பு ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில் நாங்கள் இந்த வசனத்தை பார்க்குறோம். ஆதியாகமம் 50:20 பாருங்கள், யோசேப்பு அந்த புத்தகம் முடிகிற டைம், ஆதியாகம புத்தகம் முடிகிற டைம், யாக்கோப்பு மரித்து போனார். அப்போ யாக்கோப்பினுடைய ஏனைய பிள்ளைகள் யோசேப்பிடத்தில் போய் அவரை மன்னிக்க சொல்லி கேட்குறாங்க. இங்கே சில நேரத்தில் அப்பா செத்துட்டார், நாங்கள் இவனுக்கு செய்த அநியாயத்தின் நிமித்தம் அவர் நம்ம தண்டிச்சிருவாரோ என்று சொல்லி பயத்தில் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க யோசேப்பு சொல்கிற வசனத்தை பாருங்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடைய காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதில் இது பல விதத்தில் வியாக்கியானம் பண்ணப்பட்ட, பல விதத்தில் நாங்கள் இந்த வசனங்கள் உபதேசிக்கப்படுறதை பார்த்துருக்குறோம். ஆனால் நான் இந்த வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். அதில் யோசேப்பு என்ன சொல்கிறாரண்டா, நீங்கள் எவ்வளோ தீமையான காரியங்கள் எல்லாத்தையும் எனக்கு விரோதமாய் செய்தீர்கள், அது தீமையான காரியம் நடந்தால் தான். என்னை குழிக்குள்ள போட்டீங்க, என்னை கொண்டு போய் எகிப்தியர்களிடத்தில் விற்றீங்கள், அடிமையாக விற்கப்பட்டேன், அனாதையாக வந்தேன், எகிப்தில் விற்கப்பட்டதன் நிமித்தம் ஏராளமான தீமைகளை அனுபவித்தேன். அப்படி போத்திபாரண்ட வீட்டில் வேலை செய்ய போய் போத்திபாரண்ட மனைவினால் பிள்ளையாக குற்றம் சாட்டப்பட்டு ஒரு சிறையில் ஒரு சிறை கைதியாக இருந்து எவ்வளவோ தீமையான காரியங்கள்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்தது. எல்லாமே நடந்தது, அது உண்மைதான். நீங்கள் தீமை செஞ்சீங்க, இவ்வளவோ தீமையான காரியங்கள் நடந்தால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எந்த தீமையான காரியமும், எனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எந்த தீமையான காரியமும் தேவன் என்ன வச்சு எதை செய்யணும் என்று யோசித்தாரோ அந்த திட்டத்தை நிறுத்தவே இல்லை, அது நிப்பாட்டவே இல்லை. இப்போ பாருங்கள், இந்த கண்டெக்ஸ்டில் தான் இப்போ நாங்கள் ஏசாயா 41:10 பார்க்கணும். ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தேவன் என்ன சொல்கிறாருண்டா, நீ போகிற சூழ்நிலையில் தீமை இருக்கலாம், நீ தீமையை எதிர்கொள்ளலாம், ஒரு தீங்கை எதிர்கொள்ளலாம், ஒரு சவால் எதிர்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளலாம். ஆனால் இந்த சவால், இந்த பிரச்சனையில் நான் உனக்கு கொண்டு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் என்னென்றா, இந்த சவாலோ இந்த பிரச்சனையோ நான் உன்னை குறித்து வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை தடை பண்ணவோ தாமதப்படுத்தவோ முடியாது. ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த பூமிக்குள்ளே உன்னை கொண்டு வந்தவர்
நான். எதற்காக கொண்டு வந்தேன்? நான் நினைத்திருக்கிற காரியத்தை செய்யும்படி, என்னுடைய சித்தத்தை செய்யும்படி. நீ ஒரு சித்தம். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய சித்தம். தேவனை அறிந்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனும், பார்வைக்கு நாங்கள் ஒரு மனுஷனாக இருக்கலாம். என்னை பார்க்க நான் ஒரு மனுஷன், எனக்கு ஒரு பேர் டேனியல் இருக்கு. ஆனால் நான் டேனியல் ஒரு மனுஷன் அல்ல. நான் தேவனுடைய ஒரு யோசனை, தேவனுடைய ஒரு திட்டம், தேவனுடைய ஒரு சித்தம். இப்போ தேவன் என்ன ஏதோ ஒரு நோக்கத்தோடு இந்த பூமிக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நான் இந்த பூமியில் வாழைக்க பலவிதமான தீமைகளை, சவால்களை, எதிர்ப்புகளை சந்திக்கிறது உண்டு. ஆனால் அது எதையும் என்ன நிப்பாட்டார். நான் அதை குறித்து ஆழமாக யோசித்து பார்த்தேன். 2 நாள் எவ்வளவு சூழ்நிலைக்கு நான் போயிருக்கிறேன். நானே என் மனதளவில் நினச்சிருக்கிறேன், இதோட என்ற கதை முடிந்தது, இதுக்கு மேலே எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குமென்றோ, இல்லாட்டி இதுக்கு மேலே இந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கும், இதுக்கு மேலே இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கும். எனக்கு இல்லை, மற்றாக்களுக்கு என்ன சூழல் இருக்கிறவர்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இல்லை என்று நான் நினைச்ச எல்லா சூழ்நிலைகளில் கூட இப்போல்லாம் நான் யோசிச்சு பார்க்குறேன், அப்படி யோசித்த சூழ்நிலையெல்லாம் நடந்திருக்கான்னு இல்லை. இப்போ அதையெல்லாம் தாண்டி இப்போயும் நான் நிற்கிறேன், உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன். இந்த வசனத்தை நானும் அனுபவித்து பேசுகிறேன்டா. எதுவுமே என்ன நிப்பாட்டையில், எவ்வளோ சூழ்நிலைகள் வந்து போயிருக்கு, எதுவுமே நிப்பாட்டையில். யோசிச்சு பார்க்குறேன், இது எப்படி நான் என்னை குறித்த, என்னுடைய வாழ்க்கையை குறித்த நம்பிக்கைகளை கைவிட்ட போதிலும் எனக்கான நம்பிக்கை, எனக்கான ஆதாரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் என்னோடைய இருக்கிறார். ஏனென்றால் நான் எனக்கா வாழையில், நான் என்னுடையவன் அல்ல. இந்த பூமியில் நான் வாழுகிறது அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம். அவர் ஏதோ ஒன்றை என்னை கொண்டு செய்ய நினைத்திருக்கிறார். அதை செய்து முடிக்கும் வர அவர் என்னை கைவிட போகிறேன். அதனுடைய அவர் இங்கே சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். என்றால் உனக்கு உண்மையில் எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் உன் தேவன், நான் உன்னுடைய ஆண்டவர். உனக்கு மேலே எனக்கு தான் ரைட்ஸ் இருக்கு, எல்லாமே ஒன்றில் உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் உன்னை இயக்குகிறவர், நான் சிருஷ்டித்தவர், நான் நடத்துகிறவர், நான் போஷிக்கிறவர், நான் பக்கத்தில் இருக்கிறேன். என்னுடைய பிளான், என்னுடைய திட்டம் ஒரு பொழுதும் ஃபெயிலியராக போகிறது கிடையாது. நான் உன்னை பலப்படுத்துவேன். எங்கே நீ ஒரு எதிர்ப்பை, ஒரு சவாலை சந்திக்கிறியோ அந்த இடத்துல உனக்கு ஒரு பலத்தை நான் தருவேன், உன்னை பலப்படுத்துவேன், உன்னை தைரியப்படுத்துவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். உலகத்தில் இருக்கக்கூடிய அநீதியான சூழ்நிலைகள் உன்னை அநீதியான ஒரு நிலைமைக்கு உட்படுத்தினாலும் என்னுடைய நீதியின் வலது கரம், அதான் நீதி. அவற்ற நீதி தான் நீதி. உலகத்தில் இருக்கக்கூடிய நீதியெல்லாம் நீதி கிடையாது. சில உலகத்தினுடைய நீதி வியாக்கியானத்தின்படி சில நேரத்தில் நாங்கள் தவறானவர்களாக சித்தரிக்கப்படலாம். ஆனால் தேவனுடைய நீதி எதுவோ அதுதான் நமக்கான நீதியை கொடுக்கிறது. அவர் சொல்கிற அந்த பாரபட்சமற்ற தூய அந்த நீதியின் வலதுகரத்தினால நான் உன்னை தாங்கி பிடிப்பேன். உன்னுடைய நோக்கத்தை, எந்த நோக்கத்துக்காக அந்த பூமிக்குள்ளே கொண்டு வந்தேன்னா அதை செய்து முடிப்பேன். அப்படி தான் பாருங்கள், யோசிப்பு சொல்கிறார். அவர் இதெல்லாம் தெரிஞ்சிட்டு அனுபவித்தபடியாக சொல்கிறார், நான் உங்களை குறித்து கவலைப்படையில, உங்களை குறித்து கோவப்படையில. என்னோட நீங்கள் செய்தது தீமை தான், ஆனால் உங்களோட தீமை தோற்று போச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களோட தீமை வெள்ளையில், நீங்கள் எனக்கு விரோதமாக செய்ய நினைச்ச தீமை வெள்ளையில், அது தோற்றுட்டு தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் ஜெயித்துட்டு நான் பிறருக்கு, அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமாக இப்போ நான் இருக்கிறேன். பாருங்க, இந்த தெளிவு வந்ததுக்கு பிறகு தான் பவுல் அதை நாங்கள் எபிரேயர்களின் நிருபம் 13வது அதிகாரம் 5-6 வசனங்களில் பார்த்தோம்டா, அதில் அந்த 6வது வசனம் சொல்கிறார், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நாம் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த கண்டெக்ஸ்ட்டை மேலே பார்த்தோம்டா இந்த 5 சொல்கிறார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் போதுமென்று எல்லாத்தையும் போதுமென்று நினைங்க கொண்டுட்டு அதன் கண்டினியூட்டியாக என்ன சொல்லப்படுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆதலால் அதனாலே நாம் தைரியம் கொண்டு, ஏனென்றால் அவர் என்னோட இருக்கிறாரே, என்னுடைய பிளானை, என்னுடைய திட்டத்தை, என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவராய் அவர் இருக்கிறாரே. அப்படியா உங்களை பார்த்து இந்த நாளில் நான் சொல்ல விரும்புகிறேன், எதை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை என்ற ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீங்கள் என்ன சூழ்நிலையில் நடந்து போனோம்னாலும் போகலாம், உங்களோட நம்பிக்கை டோட்டலாக இல்லாமல் போனோம்னாலும் போகலாம். கொஞ்சம் காலம் கழிச்சது பிறகு அதை யோசித்து பாருங்கள், உங்களை பயமுறுத்தின இந்த சூழ்நிலை ஜெயித்ததா? இல்லை. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் உங்களுக்கு விரோதமாய் வருகிற தீமைகளோ சூழ்நிலைகளோ தடுத்து நிறுத்த முடியாது. 2வது, தேவனுக்கு இது ஒன்றும் ஆச்சரியமான காரியம் இல்லை. அதில் வாசித்துக் கொள்ளுங்க. எபேசியருடைய நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது,
அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நாங்கள் நற்கிரியைகளை செய்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி. தேவனுக்கு இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, எங்களுக்கு தான் ஆச்சரியம். அவருக்கு ஆச்சரியம் இல்லை. அப்படியே தான் சொல்கிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். என்ன சூழ்நிலை அது எதிர்மறையாகவே இருக்கலாம், பயமுறுத்துறதாகவே இருக்கலாம், பயப்படத்தக்க சூழ்நிலையாகவே இருக்கலாம். ஆனால் ஒன்று நாம் நமக்கு சொல்லிக்கொள்ள முடியும், தைரியமாக அதை கடந்து போக முடியும், தேவன் என்னோட இருக்கிறார். இந்த தீமை எனக்குள்ள நிறைவேற வேண்டிய அந்த நன்மையை ஒரு பொழுதும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் நல்லா இருப்பேன், நான் பெருகுவேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். தைரியமாக சொல்லுங்கள், எந்த சூழ்நிலையில் சொல்லுங்கள். இந்த சூழ்நிலை இது ஒன்றுமே செய்யாது, இது ஏதோ எனக்கு செய்யுது, இப்போ இதில் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு பயமுறுத்துறதா அச்சுறுத்தலாக இருக்கு, ஆனால் இது என்னுடைய நோக்கத்தை தடை செய்ய முடியாது, இது நிப்பாட்டவே முடியாது. என்னுடைய எவர்களுடைய கருத்து, எவர்களுடைய அபிப்பிராயங்கள், அவர்களுடைய விமர்சனங்கள் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் அதை குறித்து கவலைப்படாதீங்க. அது 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 நடக்க போகிறதில்லை. மனுஷன் தான் ஏதோ எல்லாம் தாங்கள் கர்த்தர்களாக நினைத்து கொண்டு மனுஷன் இன்னொரு மனுஷனை பற்றி விமர்சிக்கிறது உண்டு. அது என்ன சார், மனுஷனுடைய விழுந்து போன சுபாவம். அது கிறிஸ்தவர்களாக கூடவே இருக்கலாம். அவர்கள் விழுந்து போன சுபாவம். ஒருத்தர் எடுத்து இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஏதோ எல்லாம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். யாருடைய பேச்சும் நிறைவேற போகிறதில்லை. நீங்கள் தேவனுடையவர்களாக இருந்தால், தேவன் உங்களுடையவராக இருந்தால், நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால், அவருடைய ஜனங்களாக இருந்தால், அவர் உங்களுடைய தேவனாக இருந்தால், ஒன்றை நிச்சயமாக நம்புங்க, அவருடைய திட்டம் தான் இறுதியில் ஜெயிக்கும். யோசேப்புன்ற வாழ்க்கையில் எப்படி ஜெயம் வந்துச்சோ அதே போல் உங்களோட வாழ்க்கையில் ஜெயம் வரும். எந்த அக்கினியும் எந்த சிங்கமும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அது உங்களை அழிக்க முடியாது, அது அழிக்கவே முடியாது. நீங்கள் அதை கடந்து ஜெய வீரர்களாக அறிவீர்கள். ஜெபம் செய்வோம். மிகுந்த கிருபையும் இரக்க நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் நம்மோட இருக்கிறீர், நீர் நம் பட்சத்தில் இருக்கிறீர். ஏனென்றால் நாங்கள் உம்முடையவர்கள், உம்முடைய சிருஷ்டிகள், உம்முடைய நோக்கம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை முன்குறித்த கர்த்தர் நீர். நம்ம ஒவ்வொருவரையும் இந்த பூமியில் உம்முடைய நோக்கத்துக்காக, உம்முடைய திட்டத்துக்காக, நீர் செய்ய விரும்புகிற காரியத்துக்காக வைத்திருக்கிறீர். அதனால் நாங்கள் எதிர்கொள்ளுகிற எந்த சூழ்நிலைகளும் நம்மை தடுத்து நிறுத்தவோ, நீர் நம்மை குறித்து வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை செயலற்றதாக்கவோ ஒருபோதும் முடியாது என்று நிச்சயித்திருக்கிறோம். நிச்சயமாகவே பிதாவே, நீர் நம்மை குறித்து எதை தீர்மானித்திருக்கிறீரோ அதை இந்த பூமியில் நாங்கள் நிறைவேற்றுவோம். ஏனென்றால் நீர் நம்முடைய தேவன், நீர் நமக்கு சகாயம் பண்ணுகிறீர், உம்முடைய வலது கரத்தினால நம்மை தாங்குகிறீர். நீர் நமக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரை நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுகிறதும் இல்லை. நீர் அவற்றை நிறைவேற்றி முடிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தோடு கூட யார் ஒருமனப்பட்டு இணைகிறார்களோ, இந்த வார்த்தை யாருடைய இருதயங்களில் பதிகிறதோ, அவருடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சவால்களிலும் இந்த சத்தம் அவருடைய காதுகளில் கேட்கட்டும். அவர்கள் எதிர்கொள்கிற எந்த சூழ்நிலையும் எந்த சவாலும் அவர்களுடைய திட்டத்தை, அவர்களை குறித்து நீர் வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை ஒரு பொழுதும் தடுத்து நிறுத்தவோ தாமதப்படுத்தவோ முடியாது. அவைகள் உமக்கு ஆச்சரியமான சூழ்நிலைகளும் அல்ல என்கிற உண்மை அவர்களுக்கு எப்பொழுதும் அவர்களுக்கு தெரியட்டும். அந்த தைரியத்தோடு, அந்த துணிவோட அந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு ஏதுவான கிருபை, தயவு, இரக்கம், பலம், சமாதானம், நம்பிக்கை அவர்களுக்குள்ளே பெருகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அவர்களுடைய ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.